ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் புது வருட பிறப்பு. விசுவாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தமிழ் வருடம் பிறக்க போகுது. அன்றைய தினம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி வீட்டுல வைக்கிறதால சகலவிதமான செல்வங்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள், அது எத்தனை மணிக்கு வாங்கி வீட்டுல வைக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டுல வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய முதல் நாள நம்ம தமிழ் வருட பிறப்பா கணக்குல எடுத்துக்கிறோம். அன்றைய நாள் நம்ம எக்கச்சக்கமான வழிபாடை செய்வோம். அதுல முதல் முக்கியமான வழிபாடு என்ன அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் கனி காணுதல். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க சில பொருட்கள்ல கண் விழிக்கணும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவே நீங்க தயார் செய்து உங்க வீட்டோட மெயின் ஹால்லயோ இல்ல படுக்கை அறையிலயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்க சென்றுட்டு மறுநாள் காலையில, அதாவது ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கண் விழிக்கக்கூடிய பொருட்கள்ல அந்த பொருட்களா தான் இருக்கணும். சரி, அதுல என்னென்ன பொருட்கள் வைக்கணும்? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றோம். முக்கணிகள் வைக்கணும். கண்டிப்பா முக்கணிகள் அப்படிங்கிறது இந்த சீசன்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். மா, பலா, வாழை, இந்த 3 பொருட்களையும் ஒரு தாம்பாளத்துல ஃபர்ஸ்ட் வச்சிடுங்க. அடுத்ததா மஞ்சள் குங்குமம், சில்லறை நாணயங்கள், உங்க வீட்ல என்னென்ன நகைகள் இருக்கோ அந்த நகைகள்ல சாஸ்திரத்துக்கு ஒரு 2, 3 நகைகள் வச்சிருங்க. இல்ல என்கிட்ட பெருசா நகைகள் இல்ல, பரவாயில்ல, ஒரே ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மூக்குத்தியை அதை வச்சிடுங்க. அதுக்கப்புறமா மங்களகரத்துக்காக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டீங்க. அடுத்ததா பூ வைங்க, வாசனை மலர்கள் வச்சிடுங்க. ஒரே ஒரு கண்ணாடி வைக்கணும். இப்படி எல்லா பொருட்களையும் ஒரு தாம்பாளத்தை தயார் செய்து வச்சுட்டு அதை உங்க வீட்டோட மெயின் ஹால்லயோ இல்லைன்னா நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்க பார்வை எங்க விழுமோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டு நீங்க தூங்க செஞ்சிடலாம். காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அந்த பொருட்களை பார்த்துட்டு அந்த பொருட்களை கையால தொட்டு உங்க கண்ணில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்க்கணும். இந்த அமைப்பை அப்படியே எடுத்துட்டு உங்க வீட்டோட பூஜையில வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது கனி காணுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை அப்படியே பூஜையில வச்சு நீங்க பூஜை பண்ணிக்கலாம். இந்த அமைப்புல நிறைய பேருக்கு இந்த நவதானியங்கள், அரிசி, பருப்பு இதெல்லாம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படி பழக்கம் இருக்கக்கூடியவங்க அதையும் சேர்த்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கட்டாயம் மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கணிகள் இருக்கணும். ஒருவேளை முக்கணிகள் கிடைக்கலனா உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை வச்சிடுங்க. காலையில உங்க வீட்டோட பூஜை அறையில தெய்வங்களுக்கு இனிப்புல நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறது விசேஷம். அதை விட முக்கியமானது சித்திரை திருநாள், அதாவது தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு கட்டாயம் அறுசுவையில நீங்க உணவு செஞ்சு வச்சு படைக்கணும். நீங்க சமைக்கக்கூடிய உணவுல அறுசுவையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, பிறக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம், இந்த புது வருடம் இருக்குல்ல, இந்த 12 மாதங்கள்ல உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான், சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறுசுவைகள்ல உணவு தயார் செய்து அதை நீங்க படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க சாப்பிடலாம். சரி, திங்கட்கிழமை இந்த வருடம் சித்திரை முதல் நாள் வந்திருக்குது. அதாவது வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு வந்திருக்குது. அது கூடுதல் விசேஷம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது வருடம் இருக்குல்ல, இதுக்கும் சூரிய பகவானுக்கும் அப்பேற்பட்ட தொடர்பு இருக்குதான். சூரிய பகவானோட அதிபதி யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்குரிய நாள் எது? திங்கட்கிழமை, சோமவாரம். இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கு, அதுல குறிப்பா நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கனி காணுதலை முடிச்சிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப முக்கியம். மாலை நேரத்துல கோவிலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலையில சரியா 7:30ல இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு ராகு காலம் இருக்கு. ஏன்னா திங்கட்கிழமை 7:30 ராகு காலம். காலையில 10:30, 12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நீங்க பூஜை செய்யலாம். உதாரணத்துக்கு இந்த டைம் பார்த்துக்கோங்க. காலையில சரியா 6 மணிலேருந்து 7:15 மணிக்குள்ள நீங்க பூஜை செய்யலாம். அதை விட்டீங்கன்னா 9:15 மணிலேருந்து 10:15 இந்த 1 மணி நேரம். அதை விட்டீங்கன்னா மாலை ஒரு 5:30 மணிக்கு மேல எப்போ வேணாலும் வழிபாடு நடத்தலாம். காலை நேரத்துல வழிபாடு நடத்துறது கூடுதல் விசேஷம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தமிழ் வருடப்பிறப்புக்கான பூஜைகளை செய்யலாம். பெருசா ஒன்றும் செய்யணும் அவசியம் இல்ல. நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைங்க. முடிஞ்ச அறுசுவையில உணவு தயார் செய்து நீங்க வைக்கலாம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்களை உங்க கையால நீங்க வாங்கி வீட்டுல வைக்கிறதால வருஷத்தோட முதல் நாள் நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கி வீட்டுல வைக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த பொருட்கள் எல்லாமே உங்க வீட்டுல பஞ்சமே இல்லாம எக்கச்சக்கமா நல்ல விஷயங்களை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வருடப்பிறப்பு வந்திருக்கக்கூடிய இந்த முதல் நாள், வருஷத்தோட முதல் நாள் வந்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். சிவபெருமானுக்கு உகந்த பொருட்கள்ல முதல் பொருளாக இருக்கக்கூடிய அரிசி, பச்சரிசி. சிவபெருமான் ஒரு அன்னாபிஷேக பிரியர். அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சை அரிசி இருக்குல்ல, அந்த பச்சை அரிசியை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதால இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அன்னத்துக்கு பஞ்சமே இல்லாத, வீட்டுல இந்த அரிசி பண்ணல கூட அரிசி குறையவே குறையாம பசி இல்லாத, வறுமை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதை மறந்துடாதீங்க. அடுத்ததா உங்க வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம், வளையல்,
இது மாதிரி மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ரூ. 10 கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுடுங்க. அடுத்ததா நெறைய பேருக்கு இந்த வெள்ளி நாணயங்கள் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். இதுவரைக்கும் அத வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது. அப்பேற்பட்டவங்க வெள்ளி நாணயம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, தமிழ் புத்தாண்டு தினமாக இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரத்துல போயிட்டு, நீங்க வெள்ளி நாணயங்கள வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறது கூடுதல் விசேஷம். கனி காணுதலுக்காக நீங்க ஏப்ரல் 13ஆம் தேதி இரவே எல்லா பொருட்களும் தயார் செய்து வச்சுட்டு, கூடவே ஒரு கண்ணாடி வைப்பீங்க. அது இல்லாம ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு புதுசா ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிய வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை அதிகமாக்கும். சிவபெருமானுக்குரிய அந்த அன்னம், பச்சரிசிய பார்த்துட்டோம். அதே மாரி ருத்ராட்சமா இருக்கட்டும், விபூதி திருநீரா இருக்கட்டும், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறது, உங்க குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷத்தை அதிகப்படுத்தும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அந்த கொட்டேஷன் வாங்க போறீங்க, இல்ல வண்டி வாகனங்களுக்காக விசாரிக்க போறீங்க, வீடு, நிலம் இது சம்பந்தமான விஷயங்களுக்காக டீலிங் பேச போறீங்க. இது எல்லாத்தையும் தமிழ் புத்தாண்டு தினமாக இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை நீங்க தாராளமா செய்யலாம். உங்க வீட்டுக்கு இதுவரைக்கும் ஒரு சில பொருட்கள் வாங்குனதில்ல, அந்த பொருட்கள் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா, அதுக்கு நல்ல நாள் இந்த தமிழ் புத்தாண்டு. ஒரு வருஷத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பா அமையுதோ, அத பொறுத்து அந்த வருடமே ரொம்ப சிறப்பா அமையும். என்னதான் சித்திரை 1ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த நாள், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை நாளா இருந்தாலும், அது நம்ம வாழ்க்கையில பலவிதமான வளங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான். இதுல சில பொருட்கள் நாங்க விடுபட்டிருக்கலாம். இல்ல சில பொருட்கள் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம். அந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ண மூடிட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கி வீட்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அறுசுவை அப்படிங்கிறது துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு மற்றும் உவர்ப்பு. இதுக்கேத்த மாதிரி உங்க உணவுகள்ல இந்த அறுசுவையும் இருக்கிற மாதிரி உணவு தயார் செய்து, சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தயார் செஞ்சாலும் பரவாயில்ல. தயார் செய்து அத உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணி படையல போட்டுட்டு, அதுக்கப்புறம் தாராளமா நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்க சாப்பிடலாம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறதுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே உங்க வீட்ட கழுவி சுத்தப்படுத்தி, பூஜை அறைய கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட்ட கழுவுறதோ, துடைக்கிறதோ இல்லாம, அது எல்லாத்தையும் ஏப்ரல் 13ஆம் தேதியே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. வீட்டோட நிலைவாசல் கதவு, பூஜை அறை கதவு, உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி, மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து, நிலைவாசல்ல மாவிலை தோரணங்கள் கட்டணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாவிலை தோரணம் அப்படிங்கிறது மங்களகரத்தோட மறு உருவம். நீங்க எந்த அளவுக்கு விசேஷ நாட்கள்ல வீட்டு வாசல்ல மாவிலை தோரணங்கள் கட்டுறீங்களோ, அத பொறுத்து உங்க வீட்டுக்குள்ள சுப காரியங்கள் அதிகமா நடக்குமா, மங்கள காரியங்கள் அதிகமா நடக்குமா. அதுவும் வருஷத்தோட முதல் நாள்ல தமிழ் புத்தாண்டு முதல் நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல நீங்க வீடு முழுக்க மாவிலை தோரணங்கள கட்டி தொங்க விட்டுறதால, வீடு முழுக்க லட்சுமி கடாட்சம் அதிகமாகும், மகாலட்சுமி தாய் நடமாட்டம் அதிகமாகும். அது மூலியமா இதுவரைக்கும் தடைபட்டுட்டு இருந்த எல்லா காரியங்களும் கூடிய சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். வீட்ல யாருக்காவது திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க, இல்லைன்னா எங்க வீட்ல சுபகாரியங்கள் நடந்து ரொம்ப நாட்கள், ரொம்ப வருஷங்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீட்ல சுபகாரியம் நடத்துறதுக்கான யோகத்தை மகாலட்சுமி தாயாரும் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க. அதையும் மறந்துடாதீங்க. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு புது வருடம் அனைவருக்கும் சிறப்பான வருடமாக அமைய மகா பெரியவா சார்பாக வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.